இந்த வீடியோவில் நான் டபுள் செயின் ஸ்டிச் அண்ட் என் நாட் எப்படி போடுறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் செயின் ஸ்டிச் தான் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோடு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. இந்த டபுள் செயின் ஸ்டிச் எங்கே வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து பார்டரில் நம்ம இதுதான் போட போகிறோம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ப்ளவுஸில் பார்த்தாலும் சரி உங்களுக்கே தெரியும், டபுள் செயின் ஸ்டிச் இல்லைன்னா வந்துட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு தான் வந்து அதுக்கப்புறம் எந்த டிசைனாக இருந்தாலும் வந்து அவங்க ட்ரா பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. வீடியோவில் பாருங்கள், நான் எப்பவும் போல் ஒரு லைன் வரைஞ்சி அதில் வந்துட்டு செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே என் நாட் போட போகிறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் என் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நான் என் நாட் போட்டு முடிச்சிட்டேன். நான் இப்போ வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு நான் இன்னொரு ஸ்டிச் போட போகிறேன். நம்ம எப்போ எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்தே நம்ம டபுள் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என் நாட் போட்டு முடிக்கிற இடத்துல. ஆனால் நான் புரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் எங்கே போட்டணும் அங்கேருந்தே கொண்டு வரேன். பாருங்கள், நான் அப்படியே போட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட்டு எங்கே செயின் ஸ்டிச் போட்டனோ அதே பக்கம் இருந்தே நான் இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோலேயே வந்துட்டு நான் உங்களுக்கு இது எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நான் எப்படி ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவே வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என் நாட் போட போகிறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு செயினை ரொம்ப பெருசாக எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் வந்து நீங்கள் போடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த செயினில் நீங்கள் அந்த நீடில் வச்சு ஃபஸ்ட்டு இருக்க லூப்பை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். கீழே இருந்து நீங்கள் நூலை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் இப்போ ஒரு செயினை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் இன்னொரு செயின் எடுங்க. அது நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் கடைசியாக எடுத்தீங்கல்ல அந்த லூப்புக்குள்ளேயே நீடில் விட்டு இதுக்கு முன்னாடி இருக்க லூப்பை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக நீடில் பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்தீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் வந்துட்டு போட போகிறோம். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் நிறைய டிசைன்ஸ்லாம் போடுவோம். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஷேப்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வந்துருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்துட்டு போடும்போது அந்த கார்னர் வருதில் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த இடத்துல வந்து நீங்கள் குட்டியாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், நான் அந்த குட்டியாக அந்த கார்னர் வரும்போது மட்டும் அந்த செயின் வந்து நான் குட்டியாக மாற்றுறேன். நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க ஷேப்பில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆரி ஒர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச்சை அகெயின் நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். நான் சொல்கிற இந்த கம்மி மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஆரி ஒர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் எப்படி ஒரு சில ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்கிட்டு அதை வச்சு ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் நான் இது ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 1 மந்த்லேயே ஆரி ஒர்க் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஃபார்ம் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாகவும் அவ்வளோ சீக்கிரமாகவும் நான் வந்துட்டு ஆரி ஒர்க் சொல்லித்தர மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே நான் போட்டுகிட்டே வரேன். நான் அந்த ட்ரா பண்ணியிருக்க ஷேப் மேலே ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்து லாஸ்ட்டில் என் நாட் போட்டால் முடிஞ்சது. என் நாட் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அகெயின் போட்டு பழகணும். அகெயின் போட்டு பழகினா தான் உங்களுக்கு அது வரும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அது போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அது பழகிருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் மறுபடியும் என் நாட் வந்துட்டு கிளியராக போட்டு சொல்லி காமிக்கிறேன். ஒரு செயின் எடுத்து அது மேலே ஃபுல்லாக இழுத்துக்கோங்க நல்லா பெருசாக.
அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுங்க, ஐ மீன் செயின் எடுங்க. அதையும் நல்லா பெருசாக மேலே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கடைசியாக நீங்கள் ஒரு பெரிய லூப் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த லூப்குள்ளே நீடில் விடுங்க. நீடில் விட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லூப் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த லூப்பை வந்து நீங்கள் அந்த நீடில் இருக்க அந்த ஷார்ப்பாக இருக்குள்ள அதில் வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க டைட்டாக கீழே. அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டை வந்து இழுங்க. அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக எடுத்த லூப் இருக்குல்ல, அந்த லூப்புக்குள்ளே இதுக்கு முன்னாடி எடுத்த லூப் வந்துட்டு நல்லா உள்ளே போய் செட் ஆகி நல்லா லாக் ஆயிரும். இதுதான் என் நாட்.